ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா போன வீடியோவில். அது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஸோ அது எப்படி நம்ம ஃபில்லிங் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் நார்மலாக த்ரெட் எடுக்கிற மாதிரி மேலே எடுத்துட்டேன். ஸோ மேல் கோட்டில் குத்தி கீழே கொண்டு வந்துட்டு கீழே வந்து லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நம்ம இப்போ கேப் விட்டு சைடில் இந்த மாதிரி கொண்டு போவோம் இல்லையா, அப்படி கொண்டு போகாமல் அதுக்கு பக்கத்துலேயே லாக் போட்டு எடுக்கணும். அகெயின் அதுக்கு பக்கத்துலேயே மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வரணும். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம அந்த சைடில் கேப்பே இல்லாமல் மேலே குத்தி குத்தி சைடில் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ உங்களுக்கு பொறுமையாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ இப்போ ஒரு ஃப்ளவர் வச்சுக்கோங்க. இப்போ அதில் எப்படி ஃபில்லிங் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து த்ரெட்டு வந்து நார்மலாக அடியிலேருந்து மேலே எடுத்துட்டு கொண்டு போய் கீழே கொண்டு வரேன். அகெயின் மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வரேன். அகெயின் மேலே கீழே 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 மேலே கீழே எல்லா ஃபில்லிங்க்குமே நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் நம்ம செயின் ஸ்டிச்சோ பீட்ஸோ அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்றப்ப உங்களுக்கு அழகாக வந்து இருக்கும் பார்க்க. ஸோ இதுதான் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸி தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு மேலே அப்படியே விடாமல் செயின் ஸ்டிச்சோ இல்லை பீட் ஒர்க்கோ கொடுத்தீங்க அப்படின்றப்ப பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ பீட் ஒர்க் நம்ம போக போக பார்ப்போம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து சுற்றி கொடுங்க. அகைன் சொல்கிறேன், இது லைனிங் கிளாத்துன்றதுனால உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாமே தெரியுது. பாப்பிங் கிளாத்லேயும் தெரியும். பட் லைனிங் கிளாத் வந்து ரொம்ப பாப்லிங் கிளாத்தை விட ரொம்ப கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்றதுனால ரொம்ப இதுவாக தெரியுது. ஸோ இது வந்து கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆரியில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.